Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max grade 7க்கு NCERT ஓட நியூ syllabus தான் பார்க்க போறோம். Chapter 1 large numbers around us. Already last videosல இந்த section 1.6 did you ever wonder ஓட introduction and இதுல ரிலேட்டடா இருக்கிற questions எல்லாமே part 1 வீடியோல பார்த்திருக்கோம். And இந்த section 1.6 ஓட figure it out from question number 1ல இருந்து question number 5 வரைக்கும் part 2 வீடியோல இருக்கு. question number 6, question number 7 and question number 8 part 3 section 1.6 வீடியோல இருக்கு. நான் இந்த வீடியோ வந்து part 4 section 1.6 ஓடுது. இதுல question number 9ல இருந்து remaining sums எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகே, so இப்போ question number 9 என்னன்னு பார்க்கலாம். You are given two sets of number cards numbered from 1 to 9. So 1 to 9 சொல்லிட்டு two set of cards நம்ம கிட்ட இருக்கு. அப்போ 1 வந்து 2 times இருக்கும், 2வும் 2 times, 3யும் 2 times, 4வும் 2 times, அந்த மாதிரி till 9 வரைக்கும் 2 cards இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, place a number card in each box. இங்க ஒரு கலர்ஸ்ல இங்க பாக்ஸ் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர்ல அண்ட் பீச் கலர்ல பாக்ஸஸ் தெரியுது இல்லையா, 1 2 3 4 5 6 7. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 7 டிஜிட் நம்பர் ஃபார்ம் பண்ண போறோம் அண்ட் கீழே வந்து ஒரு 5 டிஜிட் நம்பர் வந்து ஃபார்ம் பண்ண போறோம் யூசிங் இந்த நம்பர் கார்ட்ஸ். ஓகே, ரேண்டமா பிளேஸ் பண்ணக்கூடாது, அவங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க பாருங்க. பிளேஸ் a number card in each box below to get the largest possible sum. So first நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நம்பர் கார்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண போறோம் இதுல to get the largest possible sum. சம்னா என்ன, அந்த ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணா நம்மளுக்கு லார்ஜஸ்ட் வேல்யூவா கிடைக்கணும். ஓகே, பாசிபிள் லார்ஜஸ்ட் பாசிபிள் சம் நம்ம கொண்டு வர போறோம். அண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிஃபரன்ஸ்னா சப்ராக்ட் பண்ணி இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூவா நம்ம கொண்டு வர போறோம். ஓகே ஓகே சில்ட்ரன், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி two sets of number from 1 to 9 மார்க்கிங்ல நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்ட்ஸ் வந்து நம்ம ரேண்டமா இந்த இவங்க கொடுத்துருக்க பாக்ஸஸ்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும் அண்ட் we have to make sure largest possible sum-ஆ வர வைக்கணும். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ சம் ஆன்சர் பண்ணலாம். இதுல எத்தனை பிளேஸ் வேல்யூஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா 7 digits 7 பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, 4 5 6 7. அண்ட் செகண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 5 digits இருக்கு, 1 2 3 4 5. இப்போ ஒன்ஸ் பிளேஸ் விட டென்ஸ் பிளேஸ் தான் பவர் ஜாஸ்தி. இப்போ ஒன்ஸ் பிளேஸ்ல ஒரு டூ இருக்கிறதுக்கும் டென்ஸ் பிளேஸ்ல ஒரு 2 இருக்கிறதுக்கும் விச் ஹாஸ் அ மோர் வேல்யூனா டென்ஸ் பிளேஸ்ல இருக்கிற 2க்கு தான் மோர் வேல்யூனா அது 20 2 10s இல்லையா, அப்போ 20 அதோட வேல்யூ. ஸோ இந்த பிளேசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிளேசஸ் எல்லாமே நான் எதுக்கு மார்க் பண்றேன்னா எந்த பாக்ஸ்ல எந்த வேல்யூ பிளேஸ் பண்ணலான்ற ஐடியாக்காக. ஓகே, ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 lakh 10 lakh. ஓகே, இப்போ டு கெட் த மேக்ஸிமம் சம் லார்ஜஸ்ட் சம் நம்மளுக்கு வரணும்னா அது லார்ஜஸ்ட் நம்பர்ஸ் ஆட் பண்றப்ப தானே நம்மளுக்கு லார்ஜஸ்ட் சம் கிடைக்கும். அப்போ லார்ஜஸ்ட் நம்பர்ஸ் நம்ம ஃபார்ம் பண்றதுக்கு இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர் கார்ட்ஸ்ல டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 10 lakh பிளேஸ் வந்து இந்த செகண்ட் நம்பருக்கு 10 lakh பொசிஷனே இல்லை. அப்போ இங்க 10 lakhsல நான் வந்து 9 பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இங்க செகண்ட் நம்பருக்கு 10 lakh பொசிஷனே இல்லை. ஓகே, அப்போ we no need to worry. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட், இந்த பாக்ஸ்ல என்ன வேல்யூ பிளேஸ் பண்ணலாம்னா 1 more 9 இருக்கு இல்லையா, அந்த 9 நம்ம இங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்ஸ்ட் ஆஃப் 9 வேற ஏதாச்சும் நம்பர் நம்ம பிளேஸ் பண்றோம்னா 7 பிளேஸ் பண்றோம்னா இப்போ 99 lakhக்கும் 97 lakh விச் இஸ் கிரேட்டர், 99 தானே. அப்போ லார்ஜஸ்ட் நம்பர்ஸ் ஆட் பண்றப்ப அப்பதான் நம்மளுக்கு லார்ஜஸ்ட் பாசிபிள் சம் கிடைக்கும். ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் நம்ம இங்க கொண்டு வரதான் ட்ரை பண்றோம். இப்போ இது வந்து 10,000 பிளேஸ் ரைட்டா, இந்த 10,000 பிளேஸ்ல நெக்ஸ்ட் லார்ஜஸ்டா இருக்கிற வேல்யூ 8. அண்ட் இங்க செகண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் நம்பருக்கும் நமக்கு 10,000 பொசிஷன் இருக்கு. இப்போ 8 இங்க பிளேஸ் பண்ணா இந்த 8ஓட வேல்யூ வந்து 1000 தான், 8,000. அதுவே நம்ம இங்க பிளேஸ் பண்ணா அது 80,000. அப்போ நான் இன்ஸ்ட் ஆஃப் பிளேசிங் 8 வந்து இங்க பதிலா நான் இங்க பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே,
நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் நமக்கு அவைலபிள் இருக்கிறது 7. அப்போ இங்க ஒரு 7, 7000. 7க்கு நான் இங்கேயும் தௌசண்ட்ஸ்லயே நான் வந்து பொசிஷன் கொடுக்குறேன் 7000. நெக்ஸ்ட் வந்து லீஸ்ட் நம்பர் 600. 6க்கு வந்து 100 பொசிஷனே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 5 10s, 5 10s, 4 and 4. இப்போ இதை நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ இதை ஆட் பண்ணா 4 plus 4 8, 5 plus 5 10. So carry over 1, 6 plus 6 12, 12 plus 1 13, 1 carry over, 7 plus 7 14, 14 plus 1 15, again 1 carry over, 8 plus 8 16, 16 plus 1 17, 9 plus 1 10, 9 plus 1 again 10. Okay, இந்த carry overல நான் instead of writing here நான் இங்க ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதோட வேல்யூ பாருங்க, ones, tens, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore. 1 crore 75,308 தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட். இப்போ அதுவே இந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? இந்த வேல்யூட ஹையரா வருதான்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் இங்க 10 lakh பிளேஸ்ல 9, lakh பிளேஸ்ல 9 அண்ட் 10,000 பிளேஸ்ல 8, இந்த 1000 பிளேஸ்ல நான் 8 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க 100 பிளேஸ்ல 7, 10s பிளேஸ்ல 7 அண்ட் இங்க வந்து 1s பிளேஸ்ல 6. அண்ட் கம்மிங் டு த செகண்ட் நம்பர், லார்ஜஸ்ட் நம்பர் பொசிஷனே வந்து பாத்தீங்கன்னா 10,000 தான். அப்போ இங்க 6 5 5 4 4 இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இதோட சம் வந்து இந்த சம் விட லார்ஜரா இருக்கான்னு நம்ம செக் பண்ண போறோம். இன்கேஸ் லார்ஜரா இருந்துச்சு அப்படின்னா we can consider this as a answer. பாருங்க 6 plus 4 10 carry over. Now 7 plus 4 11, 11 plus 1 12. So 1 carry over. Now 7 plus 5 12 and 12 plus 1 13. Now 8 plus 5 13, 13 plus 1 14. Okay, now 8 plus 1 9, 9 plus 6 15, 1 carry over. Now 1 plus 9 10. Now 1 plus 9 10. இப்போ நம்ம வேல்யூ பாருங்க, 1 crore 54,320. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 crore 75,308. ஸோ which is giving largest possible sum ன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றப்பதான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ you can consider the first one as a answer. இது எதுக்காக போட்டிருக்கேன்னா, நம்மளோட புக் பேக் சொல்யூஷன்ல பிடிஎஃப்ல பாக்குறப்போ இந்த ரிசல்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் நான் இதுவுமே ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் கிவிங் கொஞ்சம் ஸ்மாலரா இருக்கு கம்பேரிங் டு இது. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு லார்ஜஸ்ட் பாசிபிள் சம் கிடைக்குது. ஓகே, த செகண்ட் ஒன் இஸ் நாட் அ சொல்யூஷன். நவ் கமிங் டு த B1 in this. B1 பாருங்க, smallest possible difference of the two resulting numbers. ஓகே, இப்போ as usual நம்மளுக்கு 7 digits இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு 2 3 4 5 6 and 7 and second நம்பருக்கு வந்து 5 digit number. Okay, see children, இங்க smallest possible difference ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இங்க largest number in case அரேஞ்ச் பண்ணா 9 ன்னு நான் ஸ்டார்ட் பண்ணா, இப்போ நான் சப்ராக்ட் டிஃபரன்ஸ்ன்றது என்ன சப்ராக்ட் பண்ண போறோம். அப்போ எனக்கு இங்கேயும் ஃபைனல் ஆன்சர்லயும் எனக்கு 9 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுமா? இது வந்து இதோட பொசிஷன், இதோட பிளேஸ் பாத்தீங்கன்னா 10 lakh தானே. சி நான் இங்க ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பொசிஷன் வந்து 10 lakh. அப்போ 9ஓ 8ஓ இன்கேஸ் பாரோ பண்ணி நம்ம இது பண்ற மாதிரி இருந்தா, இன்கேஸ் 9ஓ இல்ல 8ஓ இங்க வரதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்போ விச் இஸ் கிவிங் 90 lakh 90 அப்படின்றப்போ ஹையரா இருக்கு. அதுவே நம்ம இங்க ஸ்மால் நம்பர்ஸ்ல இங்க நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோல அந்த 7 டிஜிட் ஸ்மால் பாசிபிள் நம்பர் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு சப்ராக்ட் பண்றப்போ
ஓகே, சப்ராக்ட் பண்றப்போ இங்க 1 இங்க இன்கேஸ் நம்ம 1 ரீப்ளேஸ் பண்ணா இங்கேயும் நம்ம ரிசல்ட்ல 1 தானே வரப்போகுது. இன்ஸ்டெட் ஆஃப் 90 லேக்ன்றப்போ நம்ம 10 லேக் அப்படின்ற மாதிரி நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ 10ன்றது கம்பேரிங் டு த 90 அது ஸ்மாலர் தானே. அப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இங்க அரேஞ்ச் பண்ற நம்பர் எப்படி இங்க எப்படி நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணமோ அந்த மாதிரி இங்க வந்து அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ இங்க வந்து 1 வந்து we have 2 ones no 2 செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, கார்டு நம்பர்ஸ் இருக்கு. அப்போ நான் 2 ones இருக்கிறதுனால இங்கேயும் நான் 1 பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஐ எம் கோயிங் ஃபார் நெக்ஸ்ட் லீஸ்ட் நம்பர் விச் இஸ் 2. ஸோ இங்க நான் 2 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க வந்து பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் 2 வந்து நான் இங்க ரீப்ளேஸ் பண்ணுமா இங்க ரீப்ளேஸ் பண்றோமான்னு சொல்லி ஒரு சின்ன லாஜிக். இப்போ இங்க நான் 2 ரீப்ளேஸ் பண்ணா ஓகே, இப்போ இதோட பொசிஷன் என்ன? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh. இந்த 2ஓட பொசிஷன் வந்து 2000 தான். ஓகே, அப்போ நான் இங்க இன்கேஸ் ரீப்ளேஸ் பண்ணா இங்க 2 இங்க இது 20,000 இருக்கும். ஸோ இங்க நம்ம ஒரு நம்பர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்க வந்து நம்மளுக்கு இன்கேஸ் லார்ஜஸ்ட் நம்பரா இருக்கு, இங்க 9ஓ இல்ல 8ஓ 2 விட கிரேட்டர் எந்த நம்பர் இருந்தாலும் நம்ம இங்க பாரோ பண்ணி இப்போ 2 விட ஸ்மாலர் நம்பர் இங்க அரேஞ்ச் பண்ணா டைரக்டா சப்ராக்ஷன் ஆயிடும். அதுவே நம்ம பாரோ பண்ற மாதிரி இருக்கு. ஸோ மோர் 2 இங்க இருக்குன்னா ஹையர் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் ஹையர் வந்து 9 இருக்கு. அப்போ 9 ரீப்ளேஸ் பண்ணா பாரோ பண்ணி நம்மளுக்கு இங்க லீஸ்ட் பாசிபிள் கிடைக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் 2 ஹியர் நம்ம இங்க ரைட் பண்றது which is smart. ஓகே, ஸோ 2 வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இங்க வந்து ரைட் பண்ண போறது கிடையாது. இங்க 2 நெக்ஸ்ட் லீஸ்ட் நம்பர் வந்து 3 நம்மளுக்கு இருக்கு. 3 அண்ட் நெக்ஸ்ட் லீஸ்ட் நம்பர் 4. இப்போ இங்க நான் 4ல இருந்து ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டார்ட். இங்க என்ன பண்ண போறேன்னா இங்க ஒரு வேல்யூ அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இல்லையா, அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். இங்க வந்து இந்த நம்பர்ல இருந்து லார்ஜஸ்ட் இருக்குதுலயே லார்ஜஸ்ட் பாசிபிள் நம்பர் நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த நம்பர்ல இந்த நம்பர் சப்ராக்ட் பண்றப்போ நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ இப்போ ரிமைனிங் டிஜிட்ஸ்ல லார்ஜஸ்ட் பாசிபிள் நம்பர் இங்க நம்ம கொண்டு வர போறோம். இந்த நம்பருக்கு லார்ஜஸ்ட் பாசிபிள். அப்போ லார்ஜஸ்ட் பாசிபிள் அப்படின்னா இங்க லார்ஜஸ்ட் டிஜிட் வந்து 9 இருக்கு. அப்போ 9 வந்து 2 நம்பர் கார்ட்ஸ் இருக்கு 9 ரைட் பண்ணியிருக்கிறது. அப்போ 1 more 9, 8, 8, 7. ஓகே, இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்க 14 - 7 பாரோ பண்றப்போ ஸோ இங்க 7, இங்க 4, 4, 2, 2, இங்க 0. ஏன்னா பாரோ பண்ணலாம் இங்க 0 ஆயிடும். ஓகே, 0 and 1. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 10,22,447. நீங்க வேற ஏதாச்சும் பாசிபிள் நீங்களே ஜஸ்ட் நம்பர்ஸ் வந்து வேற வேற விதமா ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஐ வில் பி வெரி ஷியோர் உங்களுக்கு இதை விட லீஸ்ட் பாசிபிள் டிஃபரன்ஸ் கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணாதான் அந்த நம்பர்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு எப்படின்னா அரேஞ்ச் பண்ணலாம். பட் யூ ஹாவ் டு பிரிங் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிஃபரன்ஸ் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்றப்ப தான் நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் பாசிபிள் டிஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் நம்மளோட 9th sum. ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த 10th one. You are given some number cards. ஓகே, நம்ம கிட்ட ஒரு நம்பர் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர் கார்ட்ஸ்லாம் இருக்கு? 4000 என்ற ஒரு நம்பர் கார்டு, 13,300, 70,000, 1,50,000, 20 and 5. So 1, 2, 3, 4, 5, 6, 7. So 7 number cards இருக்கு. And each cardலயும் different values இருக்கு. Okay. Using the cards, get as close as you can to the numbers below using any operations you want. So இங்க கீழே ABCDE ன்னு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நம்பர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் எனி ஆப்ரேஷனா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்கு? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இந்த ஆப்ரேஷன்ஸ் நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணுங்க. க்ளோஸ் டு திஸ் நம்பர் உங்களால அரேஞ்ச் பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸோ க்ளோஸ் டு தட் நம்ம கொண்டு வரணும். இல்லை நம்மளால சேம் நம்பரே கொண்டு வந்த முடியும்னா கூட ஃபைன் தான். Okay, either you can bring the same number using the given number cards using any operation, இல்லனா closest value நம்ம கொண்டு வரணும். Okay, and here condition பாருங்க, each card
can be used only once for making a particular number. So at the same time இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கார்டு வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ணும். ஓகே, மல்டிபிள் டைம்ஸ் மோர் தென் ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு கண்டிஷன். இவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, 1,10,000. இவங்க எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க 4,000 into 20 plus 5. ஸோ 20 plus 5 வந்து 25. ஸோ 4,000 into 25 plus 13,000 which is giving you 1,13,000. ஸோ 1,10,000 க்ளோஸ் வேல்யூ தான் 1,13,000. ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரு 3,000 அடிஷ்னலா எக்ஸ்ட்ராவா எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். பட் க்ளோஸ் வேல்யூ கன்சிடர் பண்றான். இப்போ நம்ம 13,000 விட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற வேல்யூ பாசிபிளான்னு நம்ம செக் பண்ணலாம். அண்ட் ரிமைனிங் வேல்யூஸ்க்கும் நம்ம ரைட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கிவன் நம்பர் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட கன்வீனியன்ட்காக நான் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன நம்பர் கார்டு இருக்கு, 4,000, 13,000, 300, 70,000, 1,50,000, 20 and 5. ஸோ இருக்கிறதுல லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 கார்டு தான். ஓகே, நம்பர் 5. நெக்ஸ்ட் லீஸ்ட் வந்து 20 இருக்கு. நெக்ஸ்ட் லீஸ்ட் வந்து we have 300. Next least card is 4,000. Next least card is 13,000. Next least card is 70,000. அதுக்கப்புறமா லாஸ்டா we have 1,50,000. Okay, so total 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7. so that நம்ம எந்த நம்பர் கார்டுமே மிஸ் பண்ணல. ஓகே, ஸோ இந்த கிவன் நம்பர் கார்ட்ஸ் வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன, 1,10,000. இப்போ இந்த 1,10,000 இவங்க கொடுத்துருக்கிற நம்பர். அண்ட் எக்ஸாம்பிளுக்கு அவங்க க்ளோசஸ்டா கொண்டு வந்திருக்கிற நம்பர் வந்து 1,13,000. நம்ம இன்னும் க்ளோசஸ்டா 1,13,000 விட கொஞ்சம் ஸ்மாலர் வேல்யூ நம்மளால கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்ப்போம். See children, நம்ம எந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு டேக் 70,000. ஓகே, 70,000 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அகைன் நான் 70,000 யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஐ எம் கோயிங் டு டேக் 4,000. 4,000 வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு 20 கிடைக்குமா, 4,000 into 5. ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ இங்க வந்து நம்மளுக்கு 20,000 கிடைச்சிருக்கு. அப்போ 70 plus 20 90,000 இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த 13,000 I'll consider 13,000. ஏன்னா இது யூஸ் பண்ணல. அண்ட் இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம் 13,000 பிளஸ் இப்போ இந்த 20 பிளஸ் 300 320 தான் ஆகும். அதுவே நம்ம 20 into 300 பண்றப்போ நம்மளுக்கு 6,000 நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ 20 into 300 நான் எடுத்துக்கிறேன். see you can see that நான் இந்த கார்ட்ஸ் எல்லாமே ஒன் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஆட் பண்ணலாம். இங்க ஒரு 70,000 and 4,000 plus 5,000 which is 20,000 and here 13,000 and here 6,000. இப்போ இதை ஆட் பண்ணா we are getting 1,09,000. ஸோ இந்த காம்பினேஷன்ல இந்த மாதிரி எடுத்தா கம்பேரிங் 13,000க்கு இப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னா 3,000 இருக்கு. இப்போ 1,09,000க்கு 1,10,000க்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1,000 தான். ஓகே, அப்போ இது இன்னும் க்ளோசஸ்டா இருக்கு இல்லையா. த க்ளோசஸ்ட் ஐ வுட் மேக் இஸ் 1,09,000. இந்த 1,10,000க்கு க்ளோசஸ்ட் வேல்யூ 1,09,000 we can able to bring. நெக்ஸ்ட் இந்த 2 lakh நம்ம will try. இங்க நம்மளுக்கு 1,50,000 இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ வந்து நான் அப்படியே எடுத்துக்க போறேன். ஸோ 1,50,000. அப்போ அடிஷ்னலா நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 50,000 தான் நம்மளுக்கு அடிஷ்னலா தேவைப்படுது இந்த 2 lakh.
ஓகே. அப்போ அடிஷ்னலா ஒரு 50,000க்கு எந்த மாரி ஆப்பரேஷன்ஸ் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஸோ பிளஸ் 70,000 எடுத்துக்கிறேன். இப்ப இது 2 லேக் விட அதிகமா போயிடுச்சுல்ல வேல்யூ. எவ்வளோ அதிகமானா 20,000 அதிகமா இருக்கு. அப்ப அந்த 20,000 காம்பன்சேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, 4,000ம் 5ம் மல்டிப்ளை பண்ணா 20 தானே. 20 கிடைக்கும்ல. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, 4,000 இன்டு 5. ஸோ இங்க 70,000 எடுத்துக்கிட்டதுல 1,50,000 பிளஸ் 70,000 வந்து 2,20,000 நம்மளுக்கு இருக்கும். இப்ப அந்த 20,000 சப்ராக்ட் பண்ணா நமக்கு 2 லேக் கிடைச்சிடும். சேம் எக்ஸாக்ட் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா 4,000 இன்டு 5. இப்போ இங்க 20,000 நம்ம இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா we can able to get this. See 1,50,000 plus 70,000 அப்போ 2,20,000 மைனஸ் அது பேலன்ஸ் பண்ண இந்த 20,000 சப்ராக்ட் பண்ணிடுறோம். அப்போ நம்மளுக்கு க்ளோசஸ்ட் வேல்யூ இல்லை, சேம் வேல்யூவே நம்மளுக்கு இங்க கிடைக்குது லக்கிலி. ஓகே, க்ளோசஸ்ட் வேல்யூவா ரைட் பண்ணாலும் ஃபைன், உங்களுக்கு சேம் வேல்யூ கிடைச்சா அதுவும் ஃபைன் தான். ஓகே, நெக்ஸ்ட் C1. C1 வந்து 5,80,000 இருக்கு. இப்போ இந்த 5,80,000க்கு I'll consider இந்த 70,000 நான் என்ன பண்ண போறேன்னா 5ஆல மல்டிப்ளை பண்றேன். 5ஆல மல்டிப்ளை பண்ணா 37 5 35 அப்போ நம்மளுக்கு 3,50,000 இங்கேயே கிடைச்சிரும். இந்த 1,50,000 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த 70,000 கூட 5 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு 3,50,000 இதுல கிடைச்சிருமா? பிளஸ் 1,50,000 இருக்கிற இந்த நம்பர் கார்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இங்க ஒரு 5 lakhs கிடைச்சிருச்சா? இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு எவ்வளோ இருந்தா போதும்? ஒரு 80,000 இருந்தா நம்மளுக்கு போதும். அப்போ அந்த 80,000க்கு இந்த 4,000 இன்டு 20 நம்ம பண்ண 80,000 டைரக்டா கிடைச்சிரும்ல. அப்போ 4,000 இன்டு 20. இப்போ பாருங்க எக்ஸாக்ட் வேல்யூவே நம்மளுக்கு வருது. ஸோ இங்க வந்து 3,50,000 plus 1,50,000. ஸோ 5 லேக்கா, இங்க ஒரு 80,000. அப்போ 5,80,000. ஓகே, நெக்ஸ்ட் D1. D1 வேல்யூ கொண்டு வரலாம் இந்த நம்பர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி. 12,45,000 நம்ம கொண்டு வர போறோம். இப்போ இந்த 12 லேக்கு இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கிற கார்டு வந்து 1,50,000 நம்ம கிட்ட லார்ஜஸ்ட் வேல்யூ கார்டு இருக்கு. இப்போ அந்த 1,50,000 நம்ம 5ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 7,50,000 தான் கிடைக்குது. ஓகே, இப்போ 1,50,000 இன்டூ நம்ம 20 பண்ணா அது 30 lakhsக்கு போயிடுது. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் சூசிங் இந்த 1,50,000க்கு பதிலா ஐ எம் கோயிங் டு சூஸ் 70,000 எடுத்துக்கலாம். ஓகே, 70,000 நான் வந்து இன்டூ 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 70,000 இன்டூ 5ஆல மல்டிப்ளை பண்ணா 3,50,000 கிடைக்குது. ஸோ விச் இஸ் லீஸ்ட். அப்போ இந்த 70,000 நான் என்ன பண்றேன் 20ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? நெக்ஸ்ட் வேல்யூ 20ஆல மல்டிப்ளை பண்றப்போ நம்மளுக்கு ஒரு 14 lakhs கிட்ட நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ தட் இஸ் க்ளோஸ் டு இந்த 12 lakhsக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா 70,000 இன்டூ 20. ஸோ விச் இஸ் 14 lakh கிட்ட வருதா? இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இதுல இங்க இருக்கிற ஒரு 1,50,000 சப்ராக்ட் பண்ணிடலாமா? இப்போ 1,50,000 நம்ம சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வேல்யூ கிடைக்கும்னா இது ஒரு 14 lakh 1 lakh 12,50,000 கிடைக்கும். ஓகே, இப்போ வேணா 12,50,000ல அடிஷ்னலா இந்த 4,000 கூட சப்ராக்ட் பண்ணிடலாமா? இப்போ 4,000 கூட நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு 12,46,000 கிடைக்குது.
12,46,000. ஓகே. ஸோ இன்னும் கூட சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த 300 into 5,500 இன்னும் கொஞ்சம் வேல்யூ ரெடியூஸ் ஆகும். ஸோ we can able to bring close to இந்த 45,000க்கு க்ளோஸா நம்ம கொண்டு வரலாம். ஓகே. பட் இதுவே ஓகே தான். 1000 தானே டிஃபரன்ஸ். ஸோ இட்ஸ் ஃபைன். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த E1. E1 பார்த்தீங்கன்னா 20,90,800 கொடுத்துருக்காங்க. 20,90,800. இப்போ given cards யூஸ் பண்ணி இந்த 20,90,800 வேல்யூக்கு அப்ராக்சிமேட்டா நம்ம கொண்டு வர போறோம். இப்போ இந்த 1 lakh இருக்கிறதுல லார்ஜஸ்ட் வேல்யூ 1,50,000 தானே. இப்போ இந்த ப்ரீவியஸ் சம் நம்ம D1 போடுறப்பே நான் சொன்னேன் 1,50,000 வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணா what is the value we are getting? 7,50,000 அந்த ரேஞ்சில தான் வருது. சரி 20ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 20ஆல மல்டிப்ளை பண்ணா 30 lakhs நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ 30 lakhsலேருந்து ஒரு 10 lakhs ரெடியூஸ் பண்றதுக்கு we will try. ஓகே. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த 1,50,000 into 20ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது 30 lakhs நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த 30ல இருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 lakhs வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம். இப்போ 70,000 into இப்போ நம்ம 20 யூஸ் பண்ண முடியாது நம்பர் கட். 5 நம்ம யூஸ் பண்ணலாம். 70,000 into 500 ஒரு 3,50,000 கொஞ்சம் குறையுமா? ஸோ 3,50,000 குறையுது. ஓகே. இங்க நம்மளுக்கு ஒரு 30 கிட்ட கிடைக்குதா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to subtract 4,000 into 300. 4,000 into 300 which is giving ஒரு 12 lakhs கிட்ட நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே. see children, இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. இப்போ 1,50,000 20 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 30 lakh கிட்ட கிடைக்குதா? ஸோ இந்த கார்டும் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் 4,000 into 300 பண்றேன். அப்போ நம்மளுக்கு ஒரு 12 lakh கிட்ட கிடைக்குது. அப்போ இங்க 30 lakhs இருந்து 12 lakhs நம்ம சப்ராக்ட் பண்ணா ஸோ நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 18 lakhs கிட்ட கிடைக்குதா? ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த 4,000 கார்டும் 300 கார்டு கூட யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இருக்கிறது ஒரு 3 கார்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த 70,000 இப்போ நம்ம 18 lakhனா which is less than the given value. ஸோ நான் ப்ளஸ் என்ன பண்ண போறேன்னா 70,000 into 5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 70,000 into 5 gives you ஒரு 3,50,000 ஆட் ஆயிடும். ஓகே. இதுல ஒரு 3,50,000 ஆட் ஆகுது. ஓகே. இப்போ நம்மளுக்கு டோட்டலா எவ்வளவு கிடைச்சிருக்கு? 21,50,000 which is close to this value. So 21,50,000 கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ நீங்க வேற என்ன இன்னும் க்ளோஸா வர வேல்யூஸ் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே. Now let's move on to the next sum, 11th sum. 11th sum பாருங்க. Find out how many coins should be stacked to match the height of the Statue of Unity. Assume each coin is 1 millimeter thick. ஓகே. இப்போ ஒரு காயினோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1 mm தான் கொடுத்துருக்காங்க. 1 millimeter. ஓகே. இப்போ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியோட ஹைட்டுக்கு நம்ம கொண்டு வரணும்னா எத்தனை காயின் ஸ்டாக்கிங்னா என்ன? ஒரு காயின் மேல ஒரு காயின் அடுக்கிட்டே போறது தான் ஸ்டாக்கிங். ஓகே. அந்த மாதிரி எத்தனை காயின்ஸ் அடுக்குனா அந்த யூனிட்டி ஆஃப் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அந்த ஹைட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? நம்ம இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல ஓகே இந்த ஃப்ரண்ட் பேஜ்ல இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம். இங்க பாருங்க ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி எவ்வளோ ஹைட் இருக்கு? ஹைட் வந்து 180 meters இருக்கு.
ஓகே. ஸோ இப்போ 180 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு எத்தனை காயின்ஸ் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணணும் அப்படின்றது தான் கொஸ்டின். given thickness of a coin 1 mm தான் இருக்கு. ஓகே. இப்போ we know that இந்த ஸ்டார்டிங்ல சாப்டர் ஸ்டார்டிங்ல பார்த்தோம், the height of the Statue of Unity 180 meters. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 180 மீட்டர்ஸ்ல எத்தனை மில்லி மீட்டர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ கன்வர்ஷன் ஃபார்முலாஸ் தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். See children, 1 meter. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 1 meter equal to 100 centimeter. ஓகே. சாரி. இப்போ 1 centimeter 1 centimeter equal to 10 millimeter. ஓகே. ஸோ இப்போ நம்ம காயினோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா மில்லி மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே. ஹைட் ஆஃப் த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மீட்டர்லேருந்து மில்லி மீட்டருக்கு எத்தனை ஹவு மெனி millimeters makes 1 meterன்றது நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் 100 கூட நீங்க மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ gives you 1000 millimeter. ஸோ 1 meter equal to how much? 1000 millimeter. அப்போ இந்த 180 meters நான் என்ன பண்ண போறேன்னா மில்லிமீட்டர்ல நான் கன்வெர்ட் பண்ண போறேன். தட் இஸ் 1000ஆல மல்டிப்ளை பண்ணா திஸ் பிகம்ஸ் மீட்டர்ல இருந்து mm நம்ம ரைட் பண்ணிக்கலாம், மில்லிமீட்டருக்கு ரைட் பண்ணிக்கலாம். அப்போ 180 இந்த 3 zeros இங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் 1,80,000 millimeter தான் நம்மளோட ஸ்டாச்சுவோட ஹைட். ஓகே. இப்போ thickness of a coin வந்து 1 millimeter தான் சொல்லியிருக்காங்க, 1 mm சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணா 1,80,000 டிவைடட் பை 1 பண்ணா சேம் வேல்யூ தானே நம்மளுக்கு கிடைக்க போகுது. அப்போ 1,80,000 காயின்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. ஸ்டாச்சுவோட ஹைட்டுக்கு ஸ்டாக் பண்ணா அந்த காயின்ஸோட ஹைட் வரும். ஓகே. ஸோ we need ஸோ டிவைட் வேணா பண்ணலாம், இருங்க. number of coins required is 1,80,000 divided by 1. ஓகே. ரெண்டுமே while dividing you have to make sure இதோட யூனிட்டும் சேமா இருக்கணும். ஸோ சேமா தானே கொண்டு வந்தானே டிவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ காயினோட திக்னஸ் வந்து 1 mmனால டிவைட் பண்ணாலும் நமக்கு சேம் வேல்யூ. இன்கேஸ் 2 mmனா 2ஆல நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ டிவைட் பண்ணா நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். அப்போ how many coins are required? 1,80,000 coins are required. Okay, that's all in the 11th sum. Now moving on to the 12th sum. Gray-headed albatrosses have a roughly 7 feet wide wingspan. Okay, 7 feet wide இருக்குமா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. ஓகே. They are known to migrate across several oceans. ஸோ ஜென்ரலாகவே கடல் தாண்டி கடல் பறக்குமா இந்த இந்த பேர்ட்ஸ் எல்லாமே. ஓகே. ஆல்பட்ரோசஸ் கேன் கவர் அபவுட் மினிமம், ஓகே, லீஸ்ட் எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க 900லேருந்து 1000 கிலோமீட்டர் இன் டேவா. லீஸ்ட் வந்து 900, ஓகே. மேக்ஸிமம் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் இன் டேக்கு கவர் ஆகுமா, அத்தனை கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுமா. ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் சிங்கிள் ட்ரிப்ஸ் ரெக்கார்டட் இஸ் அபவுட் 12,000 கிலோமீட்டர். ஸோ இந்த மாதிரி ஆல்பட்ரோசஸ் வந்து
லாங்கஸ்ட் ட்ரிப் வந்து 12,000 கிலோமீட்டர்ஸ்க்கு பறந்திருக்காங்க. ஓகே, ஹவு மெனி டேஸ் வுட் சச் ட்ரிப் டேக் டு கிராஸ் எ பசிபிக் ஓஷியன் அப்ராக்சிமேட்லின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ 12,000 கிலோமீட்டர்ஸ், இப்போ நம்ம 1000 எடுத்துக்கிட்டா 12,000 டிவைட் பை 1000 எவ்வளோ? 12. அப்போ 12 டேஸ் அப்ராக்சிமேட்டா எடுத்திருக்கு. அப்போ இன்கேஸ் பர் டேக்கு 900 தான் பறந்திருக்கேன், லீஸ்ட் வந்து 900, மேக்ஸிமம் வந்து 1000. அப்போ 12,000 டிவைட் பை 900 நம்ம பண்ணலாம். அப்போ மேக்ஸிமம் டேஸ் மினிமம் டேஸ் ரெண்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளும் அந்த ரேஞ்சாக கொடுக்கலாம். 12 to ஒரு 14 டேஸ், 12 to 13 டேஸ், 11 to 13 டேஸ், அந்த மாதிரி நம்மளும் இந்த டேலேருந்து இத்தனை டேஸ் ஆகலாம். எக்ஸாக்ட் வேல்யூ இல்லாமல் அப்ராக்சிமேட்லி இத்தனை டேஸ்க்குள்ள அப்படின்றது நம்மளும் ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். See children, இவங்க given questionல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர் டேக்கு 900 கிலோமீட்டர்ல இருந்து 1000 கிலோமீட்டர். ஸோ மினிமமும் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்கேஸ் அது 900 கிலோமீட்டர்ஸ் தான், லீஸ்ட்டாக 900 கிலோமீட்டர்ஸ் பர் டேக்கு பறந்தா 12,000 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகிறதுக்கு எத்தனை டேஸ் எடுத்துச்சு அந்த பேர்டுன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ், ஓகே, எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் டேஸ்ன்னு ரைட் பண்ணிக்கலாம். So estimated number of days if it flies 900 kilometer per day. So total how many kilometers it's covered? 12,000. அப்போ 12,000 kilometer by 900 kilometer. இது டிவைட் பண்ணிக்கலாம். சேம் யூனிட்ஸ் வந்து சேமா இருக்குன்றதுக்காக நான் இதை ரைட் பண்ணேன். ஓகே, இப்போ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டா 13.3 டேஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, பர் டேக்கு 900 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணால் லீஸ்டாக, ஓகே, லீஸ்டாக கவர் பண்ணால் 12,000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறதுக்கு 13.3 டேஸ் அது எடுத்துக்கும் அந்த பேர்ட். ஓகேவா, மேக்ஸிமம் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் பர் டேக்கா. அப்போ எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் டேஸ் if it flies 1000 கிலோமீட்டர் பர் டே. ஒரு டேல நிறைய கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணா அப்போ உங்களுக்கு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து குறையும் இல்லையா. அப்போ 12,000 டிவைடட் பை 1000 பாருங்க, 12 டேஸ். ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டா 12 to 13 டேஸ், 13 டேஸ் விட கொஞ்சம் அதிகமாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூ ஹவர்ஸ் எடுக்கிறதுனால அது 14 டேஸாக நம்ம எடுத்துப்போம். ஓகே, இப்போ ஜென்ரலாக நார்மலாக நம்ம ரவுண்டிங் ஆஃப் எ நம்பர்ஸ் நம்ம எடுத்தோம்னா 13.3 வந்து 13ஆகவே எடுத்துப்போம். இப்போ இந்த டெசிமலுக்கு ஆஃப்டர் வந்து 5 ஆர் மோர் தென் 5 இருந்தால் தான் அது 14க்கு அந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம் இல்லையா. பட் இது டேஸ்ன்றதுனால 13 டேஸ் கம்ப்ளீட் ஆகி ஃபியூ ஹவர்ஸ் வந்து நெக்ஸ்ட் டேல ஃபால் ஆகுறதுனால நம்ம என்னன்னு சொல்கிறோம், இது 12 to லீஸ்ட் வந்து 12 டேஸ், மேக்ஸிமம் ஒரு 14 டேஸ்க்குள்ள அப்படின்னு எடுத்து சொல்லுவோம் நம்ம. சரியா, ஸோ therefore approximately it takes 12 to 14 days. Okay, next we can move on to the 13th sum. 13th one பாருங்க. A bar-tailed godwit holds the record for the longest recorded a non-stop flight. So the break எடுக்காம கண்டினியூஸா ஃப்ளை ஆயிட்டே இருக்குமா. It traveled 13,560 kilometers from Alaska to Australia. ஸோ அலாஸ்கா டு ஆஸ்திரேலியா எவ்வளோ தூரம் அது ட்ராவல் பண்ணியிருக்கு அந்த பேர்டுனா 13,560 கிலோமீட்டர்ஸ் வித்தவுட் ஸ்டாப்பிங். எங்கேயுமே ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக பறந்துருக்காங்க. இட்ஸ் ஜேர்னி ஸ்டார்டட் ஆன் 13 October 2022 and continued for about 11 days. அப்போ டோட்டலாக 11 டேஸ்க்கு. ஓகேவா, ஃபைண்ட் அவுட் த அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் இட் கவர்ட் எவ்ரி டே. ஃபைண்ட் அவுட் அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் இட் கவர்ட் இன் எவ்ரி ஹவர். அப்போ டோட்டலாக 13,560 கிலோமீட்டர்ஸ் 11 டேஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 டேக்கு வேணும்னா
13,560 divided by 11 பண்ணா வரும். அப்போ ஒன் டே ஈக்குவல் டு வாட் 24 ஹவர்ஸ் இல்லையா? அப்போ ஒன் டேக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒன் டே ரிசல்ட் வந்து டிவைடட் பை 24 நம்ம பண்ணா 1 ஹவருக்கு எவ்வளோ கவர் ஆயிருக்கும் அப்படின்றதும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஈஸி தான். Total distance covered in 11 days. Given distance covered in 11 days. பார்த்தீங்கன்னா 13,560 kilometer. Okay, distance covered in 1 day. Covered in 1 day. அப்போ என்ன பண்ணணும்னா the 13,560 we have to divide by 11. இப்போ 11 ஆல divide பண்ணா we are getting approximately 1232.73 kilometers கிடைக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ரவுண்ட் ஃபிகரா யூ கேன் கன்சிடர். இது டெசிமலுக்கு ஆஃப்டர் மோர் தென் 5 இருக்கிறதுனால 33 இங்க வேல்யூல 1 நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1233 கிலோமீட்டர்ஸ் 1 டேக்கு கவர் பண்ணியிருக்காங்க அந்த பேர்ட். ஓகே, ஸோ இதில் இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸாக இருக்குது. ஃபைண்ட் அவுட் அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் எவ்ரி டே. ஸோ 1 டேக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஷனுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட் பாருங்க. ஃபைண்ட் அவுட் த அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் இட்ஸ் கவர்ட் இன் எவ்ரி ஹவர்னு கேட்குறாங்க. அப்போ 1 டே ஈக்குவல் டு 24 ஹவர்ஸா? ஸோ இது பேசிக்காக இது 24 ஹவர்ஸ்க்கு இது கவர் பண்ணியிருக்காங்க. 1 டே இங்கே ரைட் பண்ணிடுறேன் 24 ஹவர்ஸ்க்கு. அப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 1 hour. Distance covered in 1 hour. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 1 டேக்கு 24 ஹவர்ஸ்க்கு 1233 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணியிருக்கு, ரைட்டா? டிவைடட் பை 24 பண்ணா நம்மளுக்கு 1 ஹவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ திஸ் கிவ்ஸ் யூ 51.36 kilometers. இப்போ டெசிமல் ஆஃப்டர் இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5 இருக்கிறதுனால நம்ம எந்த சேஞ்சஸும் இதில் இங்கே இருக்கிற பிஃபோர் டெசிமல் எந்த வேல்யூ ஆட் பண்ணாமல் we can take 51 itself. ஸோ அப்ராக்சிமேட்டாக 51 கிலோமீட்டர்ஸ் 1 ஹவருக்கு அது கவர் பண்ணியிருக்கு. அவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அந்த பேர்ட். ஓகே, now moving on to the next sum. Bald eagles are known to fly as high as 4,500 to 6,000 meter above the ground level. நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருந்து அந்த ஈகிள்ஸ் வந்து எவ்வளோ ஹைட் பறக்குமா? 4,500ல இருந்து 6,000 மீட்டர்ஸ்க்கு அது பறக்குமா. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் அபவுட் 8,850 மீட்டர் ஹை. ஓகே, மவுண்ட் எவரெஸ்ட் வந்து இந்த ஈகிள்ஸ் ஃப்ளை பண்றதை விட அதை விட ஹைட்டா இருக்கு. ஓகே, ஏரோப்ளேன்ஸ் கேன் ஃப்ளை அதை விட இன்னும் ஜாஸ்தி 10,000 லீஸ்ட் வந்து 10,000 மீட்டர்ல இருந்து 12,800 மீட்டர் வரைக்கும் ஏரோப்ளேன்ஸ் வந்து ஃப்ளை ஆகும். How many times bigger are these heights compared to சோமூஸ் பில்டிங்? அப்போ சோமூஸ் பில்டிங் இது எங்கேயோ நம்ம கேட்டிருக்கோம்ல. எங்கன்னா நம்ம இந்த சாப்டர்லயே ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்டாச்சு அந்த அந்த இதெல்லாமே இருக்கு இல்லையா. இந்த சோமூஸ் பில்டிங்கும் நம்ம கால்குலேட் பண்ணி ரைட் பண்ணோம், ஹைட் ஆஃப் த சோமூஸ் பில்டிங்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்கிற அந்த பேஜ்லயே தான் இருக்கு. ஐ வில் ஷோ யூ நவ். இந்த பேஜ்ல தான் சில்ட்ரன் இங்க பில்டிங் இருக்கு இல்லையா, இங்க ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா. சி ஹாய் ஐ ஆம் சோமுன்னு இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம கால்குலேட் பண்ணது ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து 44 மீட்டர்ஸ்ன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் நம்ம இங்க கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா 40 மீட்டர் எடுத்துக்கலாம். இப்போ 4 மீட்டர்ஸ்ல நம்மளுக்கு பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இருக்க போறது இல்லை, ரைட்டா? இப்போ 40க்கும் 44க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ ஹைட் ஆஃப் த அந்த சோமூஸ் பில்டிங் பார்த்தீங்கன்னா
சம்மோட பர்பஸ்க்காக நான் 40 மீட்டரா கன்சிடர் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன பண்ண போறோம்னா, சோமூஸ் பில்டிங் விட how many times ஏரோப்ளேன் கேன் ஃப்ளை ஹை, அது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். லீஸ்ட்டும் இருக்கு, மேக்ஸிமமும் இருக்கு. அது ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோமூஸ் பில்டிங் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் கூடவும் கம்பேர் பண்ண போறோம். அது எவ்வளோ ஹைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சேம் சோமூஸ் பில்டிங் வந்து ஃபைனலா இந்த ஈகிள்ஸ் கூடயும் அது எவ்வளோ ஹைட்டா பறக்குது அது கூடயும் கம்பேர் பண்ண போறோம். ஸோ சோமூஸ் பில்டிங் வித் ஈகிள் அதோட ஹைட்டு, சோமூஸ் பில்டிங் ஹைட்டு மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட்டு, சோமூஸ் பில்டிங் ஹைட்டு ஏரோப்ளேனோட ஹைட்டு. ஓகே, ஸோ 3 இதுவா நம்ம கம்பேர் பண்ண போறோம். See, as I told before, actually சோமூஸோட பில்டிங்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 44 meters. ஓகே, இப்போ 4 meters வந்து நம்மளுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்க போறது கிடையாது. அப்ராக்சிமேட்டா நான் சோமூஸ் பில்டிங் வந்து 40 மீட்டரா எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம டிவைட் பண்றப்ப எல்லாமே இங்க ஜீரோஸ்ல எண்ட் ஆகுது இல்லையா, இந்த வேல்யூஸ் எல்லாமே ஜீரோஸ்ல கேன்சலேஷனுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக நான் 40ன்னு எடுக்க போறேன். ஓகே, ஸோ வி நோ தட் அந்த சாப்டர் ஸ்டார்டிங்னால ஓகே வி நோ தட் சோமூஸ் ஹைட் ஆஃப் த சோமூஸ் பில்டிங், height of சோமூஸ் பில்டிங் பார்த்தீங்கன்னா 40 மீட்டர். இப்போ ஈச் ஒன் கூட கம்பேர் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் கோயிங் டு கம்பேர் வித், இந்த ஆர்டர்லேயே போயிடலாம். அந்த ஈகிள், ஓகே, பேல்ட் ஈகிள்ஸ் ஃப்ளைட் ஹைட் வந்து லீஸ்ட் வந்து 4500 அண்ட் தென் ஹையர் வந்து 6000 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பேரிஷன் வித் த பேல்ட் ஈகிள்ஸ் ஃப்ளைட் ஹைட். ஓகே, அதோட ஹைட் எவ்வளோ, அதோட ஃப்ளையிங் ஹைட் எவ்வளோ தூரம் பறக்கும்ன்றது தான் ஃப்ளைட் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளைட் ஹைட் வந்து இட்ஸ் கிவன் அஸ் 4500 to 6000 மீட்டர். இப்போ நான் என்ன பண்ணேன், இது லோவஸ்ட் எஸ்டிமேஷன் எவ்வளோ 4500. அப்போ லோவர் எஸ்டிமேட் 4500 divided by 40 பண்ணலாம். அப்போ 112.5 டைம்ஸ். அப்போ லீஸ்ட் சோமுவோட பில்டிங் விட இந்த 4500 மீட்டர்ஸ் தான் நம்மளோட ஈகிள் வந்து ஃப்ளை ஆகுது அப்படின்னா அப்போ கூட அது 112.5 டைம்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே, இன்கேஸ் 6000 largest estimate. Okay, so that is upper estimate. upper estimate எடுத்துக்கிட்டா அப்போ இன்னும் எவ்வளோ அதிகமா மல்டிப்ளை ஆகும்னு பாருங்க. 6000 divided by 40 150 times. அப்போ சோமூஸ் பில்டிங் விட ஓகே the eagle, okay, the bald eagles fly about approximately 112 to 150 times higher than சோமூஸ் building. அதுதான் இதோட conclusion. So bald eagles fly about least எவ்வளோ about 112 to 150 times higher than சோமூஸ் building. அப்ராக்சிமேட்டா தான் நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சோமோட பில்டிங் வந்து வி கம்பேர்ட் வித் இந்த ஈகிள் கூட. இப்போ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு கம்பேர் வித் மவுண்ட் எவரெஸ்ட் கூட. இதுல ஒரே ஒரு ஹைட் தான் 8850. நெக்ஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட். I'll erase this part. Next we are going to compare with Mount Everest. So given the height of the Mount Everest. Height of Mount Everest. எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லனா 8850 மீட்டர்.
இப்போ இது டிவைட் பண்ணலாம். 8850 divided by நம்ம 40 பண்ணோம்னா 221.25. அப்போ from this what we can conclude, Mount Everest is approximately 221 times taller. Okay, taller than Somu's building. So therefore Mount Everest approximately இந்த symbol யூஸ் பண்ணிக்கிறேன். approximately 221 times taller than Somu's building. Okay, now same Somu's building வந்து finally we are going to compare with aeroplane and the flight height. Okay, third one, given flight height of the aeroplane. Height of aeroplane. So how much? What is the range? 10,000 to 12,800 meters. அப்போ lower estimate 10,000 divided by 40, which is how many times? 250 times கிடைக்குது. Okay, upper estimate that is 12,800 divided by same 40 பண்ணா 320 times. அப்போ aeroplane fly about 250 to 320 times as high as Somu's building. So therefore aeroplane fly about, அதோட range என்னன்னா இதுதான். lower estimate இருக்கு, upper estimate இருக்கு. So aeroplane fly about 250 times to 320 times as high as Somu's building. That's all, children. So we completed all the sums in the last. Figure it out. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we have summary. அதுக்கப்புறம் இந்த சாப்டரோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். திஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் கம்ப்ளீட்டட். நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ சில்ட்ரன்.